கட்சி விட்டு கட்சி தாவி இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே ஒரு சாக்கடைகள் தான். தமிழ்நாட்டுல சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கறத நாம அடிச்சு சொல்ல முடியும். இப்ப ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா முட்டாள்கள் தான். இப்ப தாவேக்காவை எதுக்காக தேர்ந்தெடுத்தோம்? விஜய் என்னத்துக்காக தேர்ந்தெடுத்தோம்? மாற்றம் வேண்டும், ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தானே அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம். அதாவது அரசியல் அப்படின்னாலே என்ன, ஒரு சாக்கடை தான். இது போன்ற நல்ல செய்திகள் வேணுமா என்னுடைய அன்புகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம், அன்புகாட்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா என்ற வரிகளுக்கு ஏற்ப 2026 தேர்தல் நமக்கு நிறையவே பாடங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றன. அதாவது இந்திய கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு ரெண்டு கூட்டணிகள், பலம் வாய்ந்த கூட்டணிகள், திராவிட கட்சிகள், தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆரிய கூட்டங்களுடைய சில பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு சமூக எதிர்ப்பான செயல்பாடுகளையும் தடுத்து நிறுத்திய ஒரு மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுடைய திராவிட கட்சிகள், அதிமுக திமுகன்னு சொல்லி ரெண்டு கட்சிகள். இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுல தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொண்டுட்டு வந்தாங்க. அவங்க பல்வேறு மக்கள், பல்வேறு ரசிகர்கள் மத்தியில நிறைய அன்பை கவர்ந்து, அன்பை கடன் வாங்கி இன்னைக்கு ஆட்சியில் அமைஞ்சிருக்காங்க. நடிகரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதே நடிகரால் சுக்குநூறா உடைஞ்சு செதஞ்சு போயிருக்கிறத இன்னைக்கு நம்ம இந்த தேர்தலில் பார்க்கிறோம். அஇஅதிமுக என்று சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற குறைந்தபட்ச சீட்டுகளை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் அவர்களுக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு, பல்வேறு உட்கட்சி பூசல்கள் ஏற்பட்டு தாவேக்காவால் உடைச்சி சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா திமுகவிலிருந்து பிரிஞ்ச அதிமுக எம்ஜிஆர் மூலியமா பிரிஞ்சது. அதன் பிறகு இரும்பு மனுஷின்னு சொல்லக்கூடிய நம்முடைய புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் மூலியமாக இந்த மக்களுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஆட்சியாக நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சொத்து குழிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போற சமயத்தை பார்த்து சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல, சசிகலா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த 4.25 ஆண்டுகளை சரியாக கொண்டு சென்றிருந்தாலும் அதன் பிறகு கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய, நல்லது கெட்டதுகளை சரிசமமாக எண்ணி இழுத்து பிடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இல்லாமல் போனதால் இன்று எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை கூட கேட்காமல் சில துரோகிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி பதவிக்காகவும் அமைச்சர் பதவிக்காகவும் கூடு விட்டு கூடு தாவுவது போல கட்சி விட்டு கட்சி தாவி இருக்கிறாங்க அந்த எம்எல்ஏக்கள். இப்ப ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா முட்டாள்கள் தான். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நான் பயங்கரமான அதிமுக கையை ரெட்டல சின்னத்தை தவிர வேற எங்கேயுமே குத்தாதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் மக்களுக்கும், நான் திமுக தீவிர சூரியன் சொல்லக்கூடிய மக்களுக்கும், இன்னைக்கு அவங்க கூட்டணியில நின்னவங்களை நம்பி ஓட்டு போட்டுட்ட பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் மக்களை முட்டாளாக்கக்கூடிய விடயமா நாம பார்க்கிறோம். அப்படிதான் இன்னைக்கு அதிமுகவில் இருந்த ஒரு 23 பேரு தாவேக்காவான விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அங்க போயிட்டு எங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுன்னு கேட்கிறாங்க. இப்ப தாவேக்காவை எதுக்காக தேர்ந்தெடுத்தோம்? விஜய் என்னத்துக்காக தேர்ந்தெடுத்தோம்? மாற்றம் வேண்டும், ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தானே அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க யாரெல்லாம் கூட்டணி சேர்க்கிறாங்க பாருங்க. அதிமுக எப்படிலாம் ஊழல் செய்யணும், எப்படிலாம் ஊழல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய திராவிட கட்சிகளில் ஒன்றான அதிமுகவை கூட்டணி சேர்த்திருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, தாவேக்கா ஏற்கனவே ஊழல் கட்சியோட தான் கூட்டணி. என்னைக்கு செங்கோட்டையன் விஜய் கிட்ட போனாரோ அன்னைக்கே அவருக்கு எல்லா சூட்சமும் தெரியும், அரசியல் சூட்சமங்கள் எல்லாமே தெரியும். அவர் கண்டிப்பா விஜய் அவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பார். ஆனால் விஜய் ஒரு நல்ல மனிதர், அவர் மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, மக்களுடைய நம்பிக்கையை வீணாக்க மாட்டார். லஞ்சம், ஊழல், போதை இதற்கெல்லாம் எதிர்ப்பாகத்தான் இருப்பார். தமிழ்நாட்டுல சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கறத நாம அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய அப்ரோச் அப்படிதான் இருந்தது. இங்க நம்ம எதை பத்தி பேச வந்திருக்கிறோம்னா,
ஒரு பழம்பெருமையான கட்சி அதிமுகவை உடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஜயுடைய கட்சி பெரும்பான்மையா இருக்குன்னா உண்மையிலுமே இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணுது. அதாவது அரசியல் அப்படின்னாலே என்ன, ஒரு சாக்கடை தான். எப்படி வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், யார் நல்லவன் யார் கெட்டவனே நம்மளால சொல்ல முடியாது. அதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லுவாங்க, அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கட்சியில கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம் என்றால் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். வெற்றியோ தோல்வியோ இன்று வரும் நாளை போகும், அந்த கட்சியை கலைக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். ஆனால் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னந்தனியா நட்டாத்துல தள்ளி விட்ட மாதிரி விட்டுருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள். அதுலயும் அவங்க வேற கட்சிக்கு தாவறது கூட தவறல. அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுங்களா, நாங்கள் திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக ஆக்க முயற்சி செய்தோம், அதை எடப்பாடி தடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு விஷத்தை வந்து கக்குறாரு ஒரு எம்எல்ஏ. அது எவ்வளவு பெரிய அபத்தமான விடயம் சொல்லுங்க. நீங்க விட்டுட்டு போறது பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தலித்து மக்கள்கிட்ட இருக்கிற ரெட்டலை வாக்குகளை கூட சிதறி அடிக்கிறீங்க. அப்ப இங்க இருக்கிற ஒரு சில மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ எடப்பாடி பழனிசாமி தான் திருமாவளவன் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு ஒத்துக்கலையாட்டுக்கு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அதாவது கட்சியை உடைச்சிட்டு செல்றது கூட தப்பு இல்ல, கட்சியை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயல்களை இந்த 22 எம்எல்ஏக்கள் செஞ்சிருக்கிறாங்கிறது இரட்டை இலை வாக்காளர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் பெரிய இடியாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒரு நடிகரால் உருவாக்கப்பட்ட கட்சி நடிகரால் பாடை கட்டப்பட்டதுன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இதுல இடையில இருக்கிறவங்க எல்லாம் கொத்து 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 விடுறாங்க. இன்னொரு விடயம் வந்து, விஜய் அவர்கள் அரசியல் கத்துக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேர் அவருக்கு அரசியலை கத்து கொடுத்து இருக்கிறாங்க. சிஎம் ஆகிற அந்த 4 நாட்களுக்கு முன்பு வரை கூட அவருக்கு நிறைய அரசியல் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. அதே போல இப்பொழுது சட்டமன்றம் தொடங்கிய காலத்தில இருந்து எதிர்கட்சிக்காரர்கள் வந்து நையாண்டி நக்கலுமான சில கேள்விகளை வைக்கின்ற போது அதற்கு அருமையான பதில்களை விஜய் அவர்கள் கொடுத்துக்கிட்டே வராரு. நல்ல நல்ல நலத்திட்டங்களையும் தொடர்ந்து செய்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நான் செய்யறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும், புதிதாக அரசியலுக்கு வந்தவன் என்பதால் மக்களுக்கு நல்லது செய்வேன், அதுவரையில் போன ஆட்சியில் நடந்த அதே நலத்திட்டங்கள்லாம் தொடரும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில விஜய் அவர்கள் ஒரு ஜெனுவியான மனிதன் அப்படிங்கிறத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் நினைக்கும் போதுதான் ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. கட்சி விட்டு கட்சி தாவி இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே ஒரு சாக்கடைகள் தான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நாங்க சொல்ல வரோம். இதுக்கான கமெண்ட்டை நீங்க பதிவில் போடுங்க. சரியா பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அன்பு காட்டி யூடியூப் சேனல் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மக்கள் எப்பொழுதுமே முட்டாள்தனமான மக்களாகத்தான் இருப்பார்கள் என்பது இந்த விடயம் ஒரு ஆணித்தரமான விடயமாக நாம் பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.